வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். ஜாபிக் சர்வர் பற்றின டீட்டெயிலான வீடியோவை நம்ம வீக்லி பார்த்துட்டே வரோம். ஜாபிக் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜாபிக்ஸ் ஏஜென்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எஸ்என்எம்பி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ ஒரு அப்ளிகேஷன் எப்படி மானிட்டரிங் பண்ணுறது, ட்ரிகர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த அந்த ட்ரிகரை வந்து டேஷ்போர்டில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஎம்லையோ இல்லை சர்வீஸ்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்ம டேஷ்போர்டில் அலர்ட் வரும். பட் நம்ம எவ்ரி டைமுமே நம்ம அலர்ட்டை வந்து டேஷ்போர்டில் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? நம்ம வேறு வேலையில் இருப்போம். ஸோ டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு அந்த அலர்ட்டு தெரிஞ்சால் தான் உண்டு. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளோட மொபைல்லையோ இல்லை வந்து நம்ம இமெயில்லையோ வந்து அலர்ட் வர வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இஷ்யூ வந்த உடனே நமக்கு அலர்ட் வந்துடும். அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஸ்பீடாக ஆக்ஷன் எடுத்து அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஜாபிக் சர்வரில் வந்து நிறைய வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ எப்படி வந்து அலர்ட்டை வந்து நம்ம வெளியே அவுட்புட்டில் நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து டிஸ்கார்ட், டீம்ஸ், கூகுள் சேட்டு, ஸோ இமெயில், ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து அலர்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இமெயில் அலர்ட். ஸோ பேசிக்காக ஒரு இமெயில் அலர்ட் வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஜாபிக் சர்வர்லையும் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரெக்கார்ட் பர்பஸ்க்காக. அண்ட் வந்து இப்போ ஒரு குரூப் இருக்காங்கன்னா அந்த குரூப்பை வந்து இந்த குரூப்புக்கு அலர்ட் போகணும், இந்த சர்வர்ஸ்லாம் பிரச்சனை வந்தா அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா யூசர்ஸ்க்கு மட்டும் அந்த அலர்ட்ஸ் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி அனுப்புறதுக்கும் நம்ம வந்து இமெயில் அலர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் திங் வந்து டிஸ்கார்ட், டீம்ஸ் இல்லை மற்ற ரிசீவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒன்று, ஒரு ப்ரொஃபஷனலான ஒன்று. அதனால வந்து இதோட கான்செப்டை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வேறு கான்செப்ட் பற்றின வேறு ஒரு ரிசீவர்லேயும் உங்களுக்கு வந்து அலர்ட் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்கிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து இதில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஜிமெயில் அக்கௌண்ட்டில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனபிள் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆப் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். உங்களோட மேனேஜ் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு கூகுள் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் போய்ட்டு சர்ச்சில் ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த கான்செப்ட் வரும். ஸோ ஆப் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆப் பாஸ்வேர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுன்றனால நமக்கு செக்யூரிட்டி நிறையா இருக்கும். ஏன்னா இது வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இல்லாமையே உங்களால் மெயில் சென்ட் பண்ண முடியும் ஆப் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக தான் ஆப் நேம் வந்து நீங்கள் ஜாபிக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம பண்ணுறது வந்து கூகுளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஐ மீன் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். மற்ற உங்களோட டெடிக்கேட்டட் இமெயில் சர்வர்ஸாக இருந்துச்சு, வேறு ஏதாவது O365 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஆப் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ கான்செப்ட் ஒன்று தான். ஓகே, இப்போ என்னோடய ஆப் பாஸ்வேர்டு வந்துருச்சு. இதை நீங்கள் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் இந்த ஆப் பாஸ்வேர்டை பார்க்க முடியாது. அதனால் வந்து ஒரு இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கிறது இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாபிக்ஸோட கன்சோலுக்கு போயிடலாம். இங்கே வந்து லெஃப்ட் சைட் பேனில் கீழே வந்து அலர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து மீடியா டைப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னது தான் டிஸ்கார்ட், இமெயில், ஸோ இந்த மாதிரி கிட்டப், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அது போக நம்ம கஸ்டம் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸை வெளியே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ Office 365க்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிமெயில். ஸோ ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக எல்லாமே டிசபிள்டில் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஆப் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணமோ, சென்டர் யாரோ அவங்க மெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக அப்படியே அந்த பாஸ்வேர்டை ஸ்பேஸோட பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் வந்து கீழே வந்து எனபிள்ட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ், இது வந்து டிஃபால்ட்டாக அவங்க வந்து டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட இதுக்கு தேவையான மாதிரி நீங்களே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், ப்ராப்ளம் ஸ்டார்டட், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நீங்களே மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக அவங்களோடதே போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படியே அப்டேட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு ஜிமெயில் அப்படிங்கிறது எனபிள்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே ரைட் சைடில் வந்து டெஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு அப்படியே நான் அதையே கொடுத்துக்கிறேன். ping@kings@gmail.comன்றத அப்படியே டெஸ்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் மெயில் வந்து சென்ட் ஆகுது அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிக்கெட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சென்ட் ஆகலை அப்படின்னா ரெட் கலரில் சென்ட் ஆகலை அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம என்ன இஷ்யூன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்மளோட மீடியா டைப் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போது அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னா
அலர்ட்ஸ்லேயே திருப்பி ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்ற டேபை வந்து கிளிக் பண்ணி ட்ரிகர் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ரிகர் வந்து வெளியே, அதாவது வெளியே இருக்க சோர்ஸுக்கு போகணுமா போவேணாமாங்கிறத இங்கே தான் வந்து முடிவு பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்ரேஷன்ஸில் போனீங்கன்னா இங்கே இருக்கும் சென்ட் மெசேஜ் டு யூசர் குரூப்ஸ். ஜாபிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் ஆல் மீடியா நம்ம க்ரியேட் பண்ணோம்ல ஜிமெயில் அப்படிங்கிறத, ஸோ அது வந்து ஆல் மீடியாக்குள்ளே தான் வரும். அதனால் ஆல் மீடியாவில் இருக்க எல்லாத்துக்கும் இமீடியட்டாக சென்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் கொடுத்து புதுசாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நமக்கு இங்கே இருக்கிறதே போதும். இது என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்டேட் ஆப்ரேஷன்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு சென்ட் மெசேஜ் நோட்டிஃபை ஆல் இன்வால்வ்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கும். சென்ட் மெசேஜ்னு கொடுத்துட்டு யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாபிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது வந்து குரூப்ஸு, யூசர் குரூப்ஸு. இங்கே நம்ம ஜாபிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை வந்து சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நெட்வொர்க்கிங் டிவைஸில் பிரச்சனை அப்படின்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும் மெயில் போனால் போதும். சர்வரில் பிரச்சனை அப்படின்னா சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும் மெயில் போனால் போதும். ஸோ இந்த மாதிரி டிபி அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி நிறைய பிரித்து வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு மட்டும் அந்த மெயில் வந்து சென்ட் ஆகிற மாதிரி நிறைய கான்செப்ட் அதில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கவரி ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ்னால் அது ஒரு ட்ரிகர் வந்துருச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை வந்து சொல்கிறதுக்கு. ரெக்கவரி ஆப்ரேஷன்னா அது வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு, அதையும் வந்து நோட்டிஃபை பண்ணணும்ல. ஸோ இஷ்யூ ஃபிக்ஸ் ஆனா தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான். ஸோ இது ரெண்டையுமே வச்சுட்டு அப்டேட் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணல, ஜஸ்ட் வந்து இதை எனபிள் மட்டும் தான் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதே நான் அப்படியே எனபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே யூசர்ஸ் போயிட்டு இங்கே வந்து யூசர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அட்மின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது யூசர் வேணும்னா க்ரியேட் பண்ணி. இப்போ எதுக்காக இங்கே இந்த கான்செப்ட் இங்கே உள்ளே வரேன்னா, நம்ம ஒரு மீடியா டைப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மீடியா டைப்பை ஏதாவது ஒரு யூசரோட அட்டாச் பண்ணி வைக்கணும். ஸோ அட்டாச் பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து மெயில் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, சிவியாரிட்டி, அந்த மாதிரி ஹை, லோ, மீடியம், டிசாஸ்டர் இந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்கே தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூசருக்கு இந்தந்த அலர்ட்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் புதுசாக ஒரு யூசர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து அட்மின்றதை பண்ண போகிறேன். இப்போ ஜஸ்ட் வந்து அட்மின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நம்ம அங்கே என்ன வச்சுருக்கோன்னா அங்கே எனபிளாக இருக்க மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து ஜிமெயில்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு. இப்போ இங்கே தான் வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ண போகிறோம். ஸோ ஒரு குரூப்பாக கூட இருக்கலாம், இல்லை வந்து இண்டிவிஜுவல் மெயிலாக கூட இருக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து நான் இண்டிவிஜுவல் என்னோடய மெயிலே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து வென் ஆக்டிவ். ஸோ இந்த யூசர் வந்து ஆக்டிவாக இருக்கிறப்ப மட்டும் அனுப்புனா போதும், இந்த டைமிங்கில் அனுப்புனா போதும் அப்படின்னா வீக் டேஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் வந்து டைமிங் இருக்குது. ஸோ இது வந்து 24/7 இருக்குது. ஸோ எப்போ அலர்ட் வந்தாலும் எப்போ ட்ரிகர் ஆனாலும் இது வந்து மெயில் அனுப்பும். ஸோ இங்கே வந்து நம்ம இதை வந்து பிரிச்சுக்கலாம். எனக்கு வந்து ஹை அலர்ட் மட்டும் வந்தால் போதும், ஆவரேஜ் வந்தால் மட்டும் போதும், டிசாஸ்டர் வந்தால் போதும், இப்படின்ற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் கொடுத்துட்டு அண்ட் அப்டேட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மீடியா டைப் வந்து எனபிள் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ஆக்ஷன்ஸில் போய் ட்ரிகர் ஆக்ஷன்ஸ் எனபிள் பண்ணியிருக்கோம். அண்டு 3வது வந்து யூசர்ஸில் போய் மீடியா டைப்பை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஸ்டெப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அந்த மீடியா லைப்ரரி அப்படின்ற அப்ளிகேஷன். இப்போ வந்து அந்த அப்பாச்சி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு வந்து டேஷ்போர்டில் ஆஸ் யூஷுவல் அலர்ட் வரும். இந்த அலர்ட் அப்படியே எனக்கு மெயிலில் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேஷ்போர்டுக்கு போய் அலர்ட் வருதான்றதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ 30 செகண்ட்ஸ் வச்சுருந்தோம். அதாவது அந்த அப்ளிகேஷன் நம்ம போன வீடியோவில் பார்த்த அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணுறதுக்காக 30 செகண்ட்ஸில் வந்து நமக்கு அலர்ட் வரும். செக் பண்ணி பார்ப்போம். இது நம்ம அப்போ அதை டெஸ்ட் பண்ண மெயில் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்துருச்சு, ப்ராப்ளம் மீடியா லைப்ரரி அப்ளிகேஷன் நாட் ரன்னிங். ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்டட். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் வந்து ப்ராப்ளம் நேம். ஸோ இது எல்லாமே வந்து எந்த ஹோஸ்ட்லேருந்து வந்திருக்கு, சிவியாரிட்டி என்ன. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்து மெயிலில் வந்துருச்சு. இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அப்போதே சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ டேஷ்போர்டில் போய் பார்த்தா நமக்கு வந்து இங்கே அலர்ட் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த அலர்ட் வந்துருச்சு. நம்ம வந்து இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அலர்ட் ரிசால்வ் ஆகணும். ஆகி அந்த மெயிலும் வந்து எனக்கு ரிசால்ட்டுன்னு வரணும். அதுக்கும் 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம 30 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம்.
ஓகே, அலர்ட் போயிடுச்சு. நமக்கு இங்கே ரிசால்ட் வந்திருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஓகே, அலர்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ரிசால்வ்டுனான அலர்ட்டும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நம்மளோட இதில் அலர்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்து கான்ஃபிகர் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது ஜாபிக்ஸில் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.